Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் நம்பர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற டாப்பிக்கில் ப்ராப்ளம் நம்பர் 2 இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 129. டெக்ஸ்ட் புக்கில் 129 பேஜில் இருக்கிற செகண்ட் சம் ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்து அதில் இருக்கிற ஆட்டம் நமக்கு தெரியும். ஆட்டமில் 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதில் புரோட்டான் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ளே சென்டரில் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இன் இட்ஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குமா, நியூக்ளியஸை அப்படியே ரிவால்வ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெல்லில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு ஷெல்லுக்கும் ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்கும். அந்த ரூல் படி தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் இருக்கும். அது எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n² ஃபார்முலா. இந்த n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா இது நியூக்ளியஸ். ஓகேவா, இதில் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு ஷெல். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா n-க்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கணும். ஸோ 1² அப்படின்னு சொன்னால் 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது ஃபஸ்ட்டு ஷெல்லில் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். செகண்ட் ஷெல் பாருங்கள், அதே 2n²ல் 2 × 2². ஏன்னா இது செகண்ட் ஷெல், இதுக்கப்புறம் உள்ள ஷெல். ஃபஸ்ட் எலக்ட்ரானில் ஃபஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஷெல்லுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஷெல்லில் எவ்வளோ கேப்பபிலிட்டின்னு பாருங்கள், 2 × 2² 4, 2 × 4 8. அப்போ செகண்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஷெல் பாருங்கள். ஸோ இந்த ஷெல்லுக்கு பேர் கே ஷெல், எல், எம், என். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லு கே, நெக்ஸ்ட்டு எல், அதுக்கப்புறம் வர ஷெல்லு எம். ஸோ அதாவது தேர்ட் ஷெல். அப்போது n-க்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2n² ஃபார்முலாவில் 2 × 3² which is equal to 2 × 3 3s are 9. ஸோ 2 9s are 18. நெக்ஸ்ட்டு n is equal to 4th ஷெல். ஸோ 2n² ஃபார்முலாவில் 2 × 4². ஸோ 4 4s are 16. அப்போ 32. அதாவது இந்த இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஷெல்லில் வந்து கேப்பபிள் ஆகலாம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லில் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 8. ஒரு ஷெல்லில் வந்து மேக்ஸிமம் 8 தான், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேவா, ஒரு ஷெல்லில் எவ்வளோ தான் இருக்கும், மேக்ஸிமம் 8, அதுக்கு மேலே அந்த ஷெல்லில் இருக்காது. இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அலுமினியத்துக்கு நம்ம எப்படி போடலான்னு யோசிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே கேட்டிருக்கிறது வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம். ஸோ ஃபஸ்ட்டு அலுமினியம் அப்படிங்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலுமினியம் which is equal to 13. அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ, 13. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆர்டரில் நம்ம அந்த 13 ஃபில் பண்ண போகிறோம். சரியா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலுமினியம் 13ங்கிறது நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்கள் புக்லேயே ஒரு பீரியாடிக் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க 20 எலமெண்ட்ஸோட எல்லா இதுவும். ஸோ அந்த ஆர்டராக நம்ம ஹைட்ரஜன்னா 1, ஹீலியம்னா 2, லித்தியம், பெரிலியம், போரான், அந்த மாதிரி நம்ம ஆர்டராக படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே போகும்போது தான் நமக்கு அது அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 13 டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 எலமெண்ட்ஸாவது என்ன பண்ணிக்கணும், படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அட்டாமிக் நம்பர் அலுமினியம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அது கூட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த அலுமினியம் ஆட்டமில் எலமெண்ட்டில் 13 இருக்குது. அதை எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் which is equal to 13. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷெல்லில் எவ்வளோ இருக்கும், 2. ஸோ கே ஷெல்லில் 2 போட்டாச்சு, ஏன்னா அதோட கேப்பபிலிட்டி 2 தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 13ல் வந்து 2 போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் ஷெல்லோட கேப்பபிலிட்டி, அதாவது கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் கேப்பபிலிட்டி மொத்தமாகவே நமக்கு 8.
அந்த 8ம் போட்டாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் எவ்வளோ எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 10. ஆனால் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ நமக்கு 13. அப்போ அடுத்த ஷெல்லில் அதாவது கே ஷெல் எல் ஷெல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு எம் ஷெல்லில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 எலக்ட்ரான் போடணும். இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 2, 8, 3 இந்த மாதிரி எழுதினாலே கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரானிக் நம்ம கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் எல் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாகிருச்சு அண்ட் தேர்ட் ஷெல்லில் எவ்வளோ இருக்குது, அதோட பேலன்ஸ் மொத்தமாக மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 13. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 8 10, 10 + 3 13. ஸோ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் விச் இஸ் ஈக்குவல் டு 2, 8, 3. தட்ஸ் ஆல். 2, 8, 3. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2n² ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 தான் இருக்கணும், செகண்ட் ஷெல்லில் 8, தேர்ட் ஷெல்லில் அதாவது ஒரு ஷெல்லில் வந்து 18 இருக்கலாம், ஆனால் 8 தான் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அடுத்த ஷெல்லுக்கு போயிடணும். சரியா? ஸோ அப்போ அலுமினியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 2, 8, 3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.